من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتقوا الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح رب زدني علما وارزقني فهما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணையில்லாதவன், யாரின் பக்கமும் தேவையில்லாதவன், பரிசுத்தமானவன் என்று அவனை சாட்சி சொன்னவனாக அந்த அல்லாஹுடைய உயர்ந்த சலாத்தும் உயர்ந்த சலாமும் எங்கள் உயிரிலும் மேலான ஈருலகத் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரவிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களான மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எல்லா நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா இடங்களிலும், குறிப்பாக தனிமையில் பயந்து அஞ்சி தக்வாவுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற போது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நல்லடியானாக இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முயற்சி செய்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அவனுடைய மேலான தீனுல் இஸ்லாத்துக்காக தெரிவு செய்திருக்கிறான். அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். நமக்கு ஒரு சொத்தாக உலகிலே ஸ்வர்க்கத்தின் பூஞ்சோலை என்று சொல்லக்கூடிய இந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய, மஸ்ஜிதோடு தொடர்பு வைக்கக்கூடிய, மஸ்ஜிதோடு அன்பு கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆகப்பெரும் பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகிலே அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதை விட சிறப்பான இடம் கிடையாது. மஸ்ஜிதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் இந்த உலகிலே வேறொன்றும் இல்லை. மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு என்று சொன்னார்கள். மஸ்ஜித் தக்வா உள்ளவர்களுடைய வீடு என்று சொன்னார்கள். மஸ்ஜித் ஈமான் உள்ளவர்களுடைய வீடு என்று சொன்னார்கள். யார் மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வருகிறார்களோ, மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து நீங்கள் மூமின் என்று, அவர்களை பார்த்து ஈமான் தாரி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். பயங்கரமான அந்த கியாமத்துடைய நாளிலே எந்த உதவியும் இல்லாத, எந்த நிழலும் இல்லாத, ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை பயந்து கொண்டிருக்கின்ற அந்த நாளில் சூரியன் தலைக்கு பக்கத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த சிரமமான நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் நிழல் கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஒருவர் ரஜுலுன் خرج من المسجد وقلبه معلق بالمسجد. மஸ்ஜிதுக்கு வெளியாலே இருக்கிறார்,
மஸ்ஜிதுக்கு வெளியே செல்கிறார், ஆனால் அவருடைய உள்ளமோ மஸ்ஜிதோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது. அவர் பஜாரிலே இருக்கிறார், ஆனால் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறது. வீட்டிலே இருக்கிறார், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதுடைய சிந்தனையிலே இருக்கிறது. அவர் வெளியே அவருடைய சோழியில் இருக்கிறார், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணைந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணைந்திருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் கியாமத் நாளில் அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு கீழால் நிழல் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். யார் வீட்டிலே வுது செய்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வருகிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. மஸ்ஜிதுக்கு வருவதற்கு முன்னாலே அவர் மஸ்ஜிதுக்கு வருவதாக நியத்து வைத்த உடனே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆரம்பித்து விடுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய சிறப்பு அது ஒரு தனி பாடம். அவ்வளவு ஒரு சிறப்பான இடம் கண்ணியமான சகோதரர்களே. அதனால் யார் மஸ்ஜிதோடு அன்புள்ளவர்களாக இருப்பார்கள், யார் மஸ்ஜிதோடு இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர் ஒரு மூமினாகத்தான் இருக்க வேண்டும். அவர் ஒரு உண்மையான மூமினுக்கு தான் மஸ்ஜிதோடு அன்பிருக்கும். உண்மையான ஒரு மூமினுக்கு தான் மஸ்ஜிதோடு கல்பு தொடர்பானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுடைய சிறப்புகளை ஏராளமாக சொல்லி இருக்கிறார்கள். யார் ஒரு மஸ்ஜிதை கட்டுவார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறான். சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி கொடுக்கிறான். ஹதீஸிலே அதை போன்ற ஒரு வீடை கட்டி கொடுக்கிறான், அதைவிட சிறந்த ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறான், ஒரு மாளிகை கட்டி கொடுப்பதாக ஹதீஸிலே பல வார்த்தைகள் வந்திருக்கிறது. நாம் நினைப்போம் மஸ்ஜிதை கட்டி கொடுப்பது என்பது அது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. முழு மஸ்ஜிதையும் கட்டி கொடுக்க முடியுமா? அதுவல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் லேசானது, இஸ்லாம் பூர்த்தியானது, அழகானது, யாருக்கும் அமல் செய்ய முடியும், யாருக்கும் அமல் செய்ய முடியும், யாருக்கும் நன்மைகளை தாராளமாக அடைந்து கொள்ள முடியும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் அநேகமானவர்கள் ஏழைகள், அன்றாடம் தொழில் செய்யக்கூடியவர்கள், காலையில் சாப்பிட்டால் பகல் உணவு அது சந்தேகமாகவே இருக்கும். இப்படிதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. சில சஹாபாக்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம், சுஃபாவாசிகள், திண்ணை தோழர்கள். அவர்கள் மஸ்ஜிதிலே தான் இருப்பார்கள், மஸ்ஜித் தான் அவர்களுடைய வீடை போன்றது. வீட்டுக்கு போய் வருவார்கள். வீட்டிலிருந்து நாம் மஸ்ஜிதுக்கு வருவதை போல் அவர்கள் மஸ்ஜிதிலே இருப்பார்கள், வீட்டுக்கு கொஞ்சம் போய் வருவார்கள். திண்ணை தோழர்கள் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு உணவு கிடையாது. யாராவது சஹாபாக்கள் ஏதாவது ஒரு ஈச்சப்பழம், ஏதாவது கிரேப்ஸ், அதுகளை கொண்டாந்து அந்த மஸ்ஜிதுக்கு வாசலிலே வைப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு உணவாக அமைகிறது. அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் யார்தான் ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுப்பதற்கு வசதியுள்ளவராக இருக்கிறார்கள்? அன்றாடம் வாழ்வதற்கே சிரமப்படுகிறோம், அன்றாடம் சாப்பிடுவதற்கே சிரமப்படுகிறோம், சரியான ஆடை இல்லை, சரியான வீடு இல்லை, சரியான ஒரு தொழில் இல்லை, சரியான ஒரு உணவு இல்லை, நாம் எப்படி மஸ்ஜிதை கட்டி கொடுப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குருவி கூட்டின் அளவு மஸ்ஜிதுக்கு உதவி செய்தாலும், ஒரு குருவி கூடு, ஒரு குருவி கட்டக்கூடிய கூட்டின் அளவுக்கு ஒரு மஸ்ஜிதை அமைத்து கொடுத்தாலும் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும்.
அவருக்கு சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படும். கண்ணியமான சகோதரர்களே, சுவர்க்கத்தில் வீடு கட்டப்படும் என்பது இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு காணியை கொண்டல்ல, துனியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு வீடு அல்ல, சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது. நம் எல்லோருக்கும் மேலும் அமல் செய்வதற்கு, நன்மைகளை அடைவதற்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு எப்படியும் அமல் செய்ய முடியும். சில ஏழை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபாக்கள் எங்களை முந்திச் செல்கிறார்கள். அவர்களை போன்று தொழுகிறோம், அவர்களை போன்று நோன்பு நோட்கிறோம், ஆனால் அவர்களை போன்று சதகா செய்ய முடியாது. கவலை, அவர்களை போன்று சதகா செய்ய முடியாது என்ற கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் வழிகாட்டி கொடுத்தார். ஒரு மனிதனை நோன்பு திறக்க வைக்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நோன்பு திறக்க வைப்பதா? வலவு பிஷித்தி தம்ரத், ஒரு ஈச்சப்பழம் துண்டாவது கொடுத்து நோன்பு திறக்க வைத்தாலும் நோன்பு திறக்க வைத்த நன்மையை அவர் அடைந்து கொள்வார். கண்ணியமான சகோதரர், நம்முடைய வசதிக்கேற்ப செய்வதை அல்லாஹு தஆலா பார்க்கிறார். ஒரு மனிதனிடம் 1000 ரூபாய் இருக்கிறது, அவன் 100 ரூபாயை அல்லாஹ்வுக்காக சதகா செய்கிறான். ஒரு மனிதனிடம் 10 ரூபாய் இருக்கிறது, அவன் அந்த 10 ரூபாயில் 1 ரூபாயை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறான். இவர்கள் 2 பேரும் சதகாவில் சமமானவர்கள். ஒரு மனிதனிடம் 1000 இருந்தது, 1000 ரூபாய், 100 ரூபாவை சதகா செய்கிறான். 10ல் 1 அவன் சதகா செய்திருக்கிறான். ஒரு மனிதனிடம் 10 ரூபாய் இருக்கிறது, அவன் 10ல் 1 ரூபாவை சதகா செய்கிறான், 10ல் 1 சதகா செய்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அளவை பார்ப்பதில்லை, அளவு. இவர்கள் 2 பேரும் சதகாவில் சமமானவர். உள்ளத்தில் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வர வேண்டும். அப்போது அல்லாஹ் அதற்குரிய ஏற்பாடை செய்து தருகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தருகிறான். நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருகிறான். நோன்பை தந்தான், அது அமலுக்குரிய ஒரு சந்தர்ப்பம். துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய அந்த நோன்பை தந்தான். அரஃபாவுடைய நோன்பு, அது ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். முஹர்ரமுடைய 10வது நாளில் நோன்பு நோற்றோம், அது ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். யார் கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள், அவர்கள்தான் பாக்கியசாலிகள். கண்ணியமான சகோதரர்களே, நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிப்பதா? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு போட்டி போட்டிருக்கிறார்கள் என்பது ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. எப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே தீனுக்கு செலவழிப்பதில் போட்டி போட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போட்டி போடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைந்ததிலும் அவருடைய அட்மிஷனும் ஒன்றானும். இஸ்லாத்துடைய அட்மிஷன் ஒன்னா நம்பர், அவர் எக்ஸாம்லயும் ஒன்னா நம்பர், ஃபர்ஸ்ட் ரேங்க். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 56வது சொச்சம் மனிதராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய ஆர்வம், அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு இஸ்லாத்திலே
2ஆம் நம்பர், எக்ஸாம்ல 2வது நம்பர். சுப்ஹான். கண்ணியமான சகோதரர்களே, நாம் யோசிக்கிறோம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது என்னால் என்ன செய்ய முடியும்? கண்ணியமான சகோதரர்களே, என்னால் என்ன செய்ய முடியும் என்று பின்வாங்குவதல்ல, என்னால் இதற்கு என்ன பங்கு எடுக்க முடியும், அப்படிதான் யோசிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், நமக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது அல்லாஹ்வை அடைந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்வதற்கு. பல சந்தர்ப்பங்களையும் நாம் கவனமின்றி கணக்கின்றி கை தவறி விடுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதை உருவாக்குவதற்கு, இந்த மஸ்ஜித் இந்த இடத்திலே உருவாகணும் என்று யாரெல்லாம் கவலைப்பட்டார்களோ அவர்கள் இன்று கபரிலே இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய எல்லாருடைய நன்மைகளும் அவரை போய் சேரும். ஃப்ரீ அக்கவுண்ட், ஃப்ரீ அக்கவுண்ட். யாரோ அமல் செய்கிறார்கள், யாருடையோ பணம் என் அக்கவுண்ட்டுக்கு வரும். சுப்ஹான். கவலைப்பட்டார்கள், கவலை. இந்த இடத்தில் ஒரு மஸ்ஜித் வர வேண்டும் என்று கவலைப்பட்டிருப்பார்கள். இந்த இடத்துக்கு ஒரு மஸ்ஜித் செலவழிக்கவில்லை, ஆனால் கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தை செலவழித்திருக்கிறார்கள், ஒரு சின்னொரு முயற்சி செய்தார்கள். இந்த மஸ்ஜித் உருவாகுவதற்கு ஒரு மசூராவில் கலந்து கொண்டார்கள். இந்த மஸ்ஜித் உருவாகுவதற்கு ஒரு வார்த்தை, அவரால் முடிந்த ஒரு வார்த்தை செலவழித்திருக்கிறார். பணம் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டார், எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டார். நன்மைகள் அது ஒவ்வொன்றும் பெரியதாகவே இருக்கிறது. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், நன்மைகளில் எதையும் சிறிதாக நினைத்து விடாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலிகின், ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவலோடு சிரித்தவனாக முகத்தை பார்த்தாலும், தபஸ்ஸுமுக ஃபீ அஹீக லக ஸதகத்துன், உன் சகோதரனை பார்த்து சிரித்து சந்தோஷமாக பேசுவதற்கும் சதகாவுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, எதையும் சிறிதாக நினைக்காதீர்கள், எதையும் சிறிதாக நினைக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பணம் வசூலிக்கிறார்கள், பணம் திரட்டுகிறார்கள். ஒரு சஹாபி, தன்னுடைய கைரெண்டும் ஏலாத ஒரு சஹாபி, கைரெண்டும் ஏலாத ஒரு சஹாபி, அவர் போய் கிணற்றிலே அந்த கயிறால் தான் இழுக்க வேண்டும், வாளியை போட்டு அள்ள வேண்டும். அதை செய்துவிட்டு ஒரு பிடி ஈச்சப்பழம் எடுத்துக்கொண்டு வருகிறார். அவருடைய வாயால் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. கைரெண்டும் இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருக்கிறது. வாயால் அந்த தண்ணீரை இழுத்து இரத்தம் வடிய வடிய ஒரு ஈச்சப்பழம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கிறார். யார் சூழல்லாம், இதையும் உங்களுடைய பங்கிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் எங்கள யாரும் அந்த அளவுக்கு சஹாபாக்களை போல ஏழைகள் ஈக்க மாட்டோம், சஹாபாக்களை போல ஏழைகள் ஈக்க மாட்டோம். மாஷா அல்லாஹ், 3 நேரம் சாப்பிடுறோம், அதிகமாக அதை விடவும் சாப்பிடுறோம். 2 நேரம் டீயோ பிளேன் டீயோ குடிக்கிறோம். எங்கட வீடுகள் சுப்ஹானல்லாஹ், எங்கட ஆடைகள், எங்க ஒவ்வொருவருடைய கல்யாண வைபவங்கள், விசேஷங்கள், சுப்ஹானல்லாஹ். கல்யாணத்துக்கு முன்னாலே எவ்வளவு செலவுகள், கல்யாணத்துக்கு முன்னாலே எவ்வளவு செலவுகள், யோசித்து பார்ப்போம். கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு ஏதாவது கேட்டா, நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது சொன்னா அதுக்கு முன்வர தயங்குகிறோம், அதற்கு முன்வர பயப்படுகிறோம், அதற்கு செலவழிப்பதற்கு யோசிக்கிறோம். கண்ணியமான சகோதரர், எவ்வளவு பணங்களை வீணாக செலவழிக்கிறோம், வீணாக எவ்வளோ காரியங்களுக்கு செலவழிக்கிறோம். கவலையின்றி செலவழிக்கிறோம், பயமின்றி செலவழிக்கிறோம், யோசனையின்றி செலவழிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்கள், தீனுக்காக, மஸ்ஜிதுக்காக, நல்ல விடயங்களுக்காக, நற்காரியங்களுக்காக எம்மிடம் சில சில
பணங்கள் கேட்கப்படுகின்ற போது யோசிக்கிறோம், தயங்குகிறோம், பயப்படுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, மனிதன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை மனிதனுக்கு உணர்த்துகிறான். இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். முக்கியமான ஒரு விஷயத்தை உணர்த்துகிறான். ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரத்தில், சக்கராத் யாருக்கும் யாராலும் உதவி செய்யாத ஒரு இக்கட்டான நிலை. சக்கராத் தான் ஒரு மனுஷனுடைய கடைசி எக்ஸாம், வாழ்க்கையிட எக்ஸாம். ஒரு மாசத்துல படிச்ச எக்ஸாம் அல்ல, ஒரு வருஷத்துல படிச்ச பாடங்களுடைய எக்ஸாம் அல்ல. ஒரு மனிதர் வாழ்ந்த முழு வாழ்க்கையுடைய எக்ஸாமும் சக்கராத்துடைய நேரம் தான். சக்கராத்துடைய நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி புளிந்து எடுக்கப்படுகின்ற நேரம், ரொம்ப தேவையான நேரம். ஒரு மனிதன் ரொம்ப தேவைப்படுகின்ற நேரம். கண்ணியமான சகோதரர்களே, இக்கட்டான நிலை, அது யாருக்கும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்வதற்காக அல்லாஹ்விடம் நேரம் கேட்பான். ஆக சிறந்தது அல்லாஹ்விடத்தில் தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இன்னுமேனோர் என்ன அமல்கள். அப்படியெல்லாம் இருக்க அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதன் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் எதை கேட்க போகிறான்? யா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் தா யா அல்லாஹ், ஃபஅஸ்ஸதக வ குன் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்சம் சாமான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் பணம் விட்டுட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், அதெல்லாம் சதகா செஞ்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், தொழுதுட்டு வர கொஞ்சம் நேரம் தா. யா அல்லாஹ், ஒரு நோம்பு பிடிச்சிட்டு வாரத்துக்கு, ஒரு நல்ல ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு வாரத்துக்கு, அல்லது ஒரு உம்ரா செஞ்சு, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆனால் மனிதன் தன்னுடைய சக்கராத்துல என்ன கேட்க போறான்? யா அல்லாஹ், கொஞ்சம் பொருளை வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதை சதக்கா செஞ்சுட்டு ஒரு நல்லொரு மனிதனாக வாரத்துக்கு எனக்கு ஒரு அவகாசம் தாயா அல்லாஹ் என்று கேட்க போறான். கண்ணியமான சகோதரர்களே, எங்களிடம் எவ்வளவு இருக்கிறதோ அத்தனையும் தீனுக்காக கொடுக்கப்பட்டாலும் நஷ்டமில்லை, அத்தனையும் மஸ்ஜிதுக்காக கொடுக்கப்பட்டாலும் நஷ்டமில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்த அனைத்தையும் கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அபூபக்கர், நீங்கள் வீட்டிலே எதை விட்டு வந்திருக்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மட்டும் விட்டு வந்திருக்கிறேன். வீட்டில் உள்ள அனைத்தையும் கொண்டு வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நஷ்டமாக்கவில்லை, அல்லாஹ் நஷ்டமாக்கவில்லை. இன்றும் அவர்களுடைய பெயரை சொல்கிறோம், ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். இன்னும் அவர்களை புகழுகிறோம். கியாமத் வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்த முடியாது யாரால். நபிமார்களுக்கு பின்னால் ஆகப்பெரிய ஈமான்தாரி, நபிமார்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் முதலாக சொர்க்கம் போகக்கூடியவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய செல்வங்களை நாம் தீனுக்காக, நல்ல காரியங்களுக்காக, விசேஷமாக மஸ்ஜிதுக்காக. மஸ்ஜித் நம்மிடம் கேட்டு வருவதென்பது நாம் செய்யக்கூடிய ஒரு பாவம். மஸ்ஜிதால எங்கள்கிட்ட கேட்டு வர வைக்க கூடாது. வாப்பா என்கிட்ட கேட்டு வர வச்சா நான் பெரிய பாவி. உம்மா என்கிட்ட தேவையை சொல்லி கேட்க கூடாது. ஒரு தாய் மகனிடத்துல அவளுடைய தேவையை கேட்கிற அளவுக்கு மகன் இருப்பான் என்றா அந்த மகன் அவன் பெரிய பாவி. எங்கட ஊருட மஸ்ஜித் இது, எங்கட மஹல்லா மஸ்ஜித். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுல லைட் தேவையா, இந்த மஸ்ஜிதுல ஃபேன் தேவையா, இந்த மஸ்ஜிதுக்கு என்ன செய்யணும் என்றத நான் தெரியா என்று சொன்னேன்டா ஏண்ட வீட்டுல என்ன தேவை என்று எனக்கு தெரியா என்ற அர்த்தம். கண்ணியமான சகோதரர், அதனால மஸ்ஜிதுடைய தேவைகள், மஸ்ஜிதுடைய வேலைகள் வரும்போது நாம் முன்னாலே நின்று எங்களால் இயன்ற அளவு, எப்படி சஹாபி அவரால் முடிந்த அளவுக்கு சதகா செய்தார். ஒரு பெண்மணி அவளுடைய குழந்தையை கொண்டு கொடுத்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு வேறொன்றும் இல்லை, இதை கேடயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, முடிந்த அளவுக்கு
நாம் மஸ்ஜிதுக்கு, நல்ல காரியங்களுக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடுவதற்கு, நேரம் கொடுப்பதற்கு, பணங்களை செலவழிப்பதற்கு எங்களுடைய முயற்சிகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பூரா மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நல்ல காரியங்களில் பங்குதாரிகள் ஆக்கிடுவாயாக. மஸ்ஜிதுக்குரியவர்கள் ஆக்கிடுவாயாக. மஸ்ஜிதோடு முஹப்பத் உள்ளவர்கள் ஆக்கிடுவாயாக. மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக ஆக்கிடுவாயாக. நல்ல காரியங்களுக்கு ஒன்றுபட்டு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. தீனுடைய பங்குதாரி ஆக்கிடுவாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாக்கிடுவாயாக. இறுதி மூச்சை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் தாராளமாக தான தர்மங்கள் செய்கின்ற நல்ல மனசை தருவாயாக. அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யதனா வ சனதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின்